Good morning, my dear students. Today we are going to see about Unit 4 poem, The Ant and the Cricket. So 10th standard students சொல்கிறேன். The Ant and the Cricket poem வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துருந்தோம். ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ The Ant and the Cricket இதுக்கு முன்னாடி நான் சின்ன ரீகால் மாதிரி பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆண்ட்டும் கிரிக்கெட்டும் சொல்கிறாங்க. கிரிக்கெட் அப்படின்னா உங்களுக்கு நான் அந்த பிக்சர்லாம் லாஸ்ட் கிளாஸில் காமிச்சிருந்தேன். அது வந்து ஒரு இன்செக்ட், ஒரு பூச்சி. ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா வார்ம் டேஸில் வந்து வார்ம் சீசனில் வந்து ஜாலியாக அது பாட்டுக்கு சீசனை என்ஜாய் பண்ணிக்கிட்டு நேச்சரை என்ஜாய் பண்ணிக்கிட்டு தேவைப்படும் போது மட்டும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு மீதி டைம்லாம் வந்து அதை சிங்கிங் அண்ட் டான்ஸிங் பண்ணி டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் ஆண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃப்யூச்சருக்கும் சேர்த்து இப்போயே முன்கூட்டியே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபுட்ஸ்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு இது வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா நீ எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க, நீ வந்து இவ்வளோ கஞ்சத்தனமாக இருக்க, நான்லாம் பார்த்து எவ்வளோ ஜாலியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் இப்போ என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இந்த கிரிக்கெட்டோடைய என்ஜாய்னஸ் வந்து வின்டர் சீசன் வந்தோடனே போயிடுச்சு. அப்படியே ரொம்ப சேட் ஆகுது. ஏன் அப்படின்னா ஸோ ஃபுல்லாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோவாக கவர் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்னோ, பனி மேலெலாம் கவர் ஆகிருக்கு. ஸோ அதால் வந்து அது இப்போ எந்த ஒரு ஃபுட்டும் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்காத காரணத்தினால அதுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு எந்த சாப்பாடும் கிடையாது அதுக்கிட்ட. ஸோ அதனால் அது என்ன டிசைட் பண்ணுது, ஆண்ட்டுட்டு போய் கடன் வாங்கலான்னு சொல்லி போகுது. இதுவரையும் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி மீதி இருக்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம் வாங்க. ஸோ பேஜ் நம்பர் 116 பேஜ் நம்பர் 116 எடுத்துக்கோங்க உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் 116. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தான். ஸோ இஃப் நாட் he must die of starvation and sorrow. ஸோ இது வந்து அது என்ன கேட்டிருக்கு லாஸ்ட் கிளாஸில் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இந்த ஸ்டான்ஸாக பாருங்கள். him shelter from rain and a mouthful of grain, he wished only to borrow, he would repay it tomorrow. ஸோ நான் வந்து எனக்கு ஒரு வாய் சாப்பாடு மட்டும் நீ கொடு, நான் உனக்கு திருப்பி அதை கொடுத்துட்றேன். இஃப் நாட் அப்படி கொடுக்கல அப்படின்னா he must die of starvation and sorrow. ஸ்டார்வேஷனா பட்னி. சப்போஸ் கொடுக்கலனா நான் பட்னியாலையும் சோகத்தாலையும் நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த கிரிக்கெட் இன்செக்ட் வந்து ரொம்ப பாவமாக கேட்குது. ஸோ அப்படி கேட்கும்போது ஆண்ட் என்ன சொல்லுதுன்னா, says the ant to the cricket, I am your servant and friend, but the ants never borrow, the ants never lend. ஸோ அந்த ஆண்ட் என்ன சொல்லுதான், நான் வந்து உன்னோட சர்வெண்ட்டும் உன்னோடைய ஃப்ரெண்டு தான், ஆனால் தி ஆண்ட்ஸ் நாங்கள் வந்து எப்பயுமே என்ன பண்ண மாட்டோம், வி நெவர் பாரோ நாங்கள் கடனும் வாங்க மாட்டோம், வி நெவர் லெண்ட் நாங்கள் கடனும் கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஆண்ட் வந்து ரிப்ளை பண்ணுது. இந்த கிரிக்கெட் இன்செக்ட்கிட்ட ரிப்ளை பண்ணுது. பட் tell me dear cricket, did you lay anything by when the weather was warm? Quoth the cricket, not I. So tell me dear cricket. என்ன கேட்குதான், சரி நீ சொல்லு என்னுடைய அன்பான கிரிக்கெட். ஆண்ட் வந்து கேட்குது, கிரிக்கெட் இன்செக்டை பார்த்து கேட்குது, did you lay anything by when the weather was warm? நீ வந்து ஏதாவது சேமித்து வச்சிருந்தியா, இந்த வெதர் வந்து வார்மாக இருக்கிற சீசனில் நீ ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குது. அது வந்து கிரிக்கெட் என்ன ஆன்சர் சொல்லுது, இல்லை நான் எதுவும் பண்ணல, நாட் ஐ அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுது. நெக்ஸ்ட் சென்ஸாக பாருங்க. மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட் தட் ஐ sang டே அண்ட் நைட், ஃபார் ஆல் நேச்சர் லுக் கே, ஃபார் ஆல் நேச்சர் லுக்டு கே, யூ sang sir யூ சே. ஸோ என்ன சொல்லுதான், நான் அந்த மாதிரி எதுவும் சேமித்து வைக்கல, நாட் ஐ. மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட், என்னுடைய அந்த கிரிக்கெட் இன்செக்டோடைய ஹார்ட் எப்படி இருந்ததுதான், ரொம்ப லைட்டாக இருந்தது. ஏன் அப்படின்னா ஐ sang டே அண்ட் நைட், நான் இரவும் பகலும் நான் நல்லா ஜாலியாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். ஏன்னா நேச்சர் வந்து எப்படி இருந்தது, ஜாய்ஃபுல். ஏன் அப்படின்னா ஜாய்னஸ், கிளாடு, ஜாய்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நேச்சர் ரொம்ப அழகாக இருந்தது, நான் அதை நினச்சி நான் ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதான் ஆண்ட் சொல்லுது, ஃபார் ஆல் நேச்சர் லுக்டு கே, எல்லா நேச்சரும் உனக்கு வந்து நல்லா பசுமையாக ரொம்ப ஜாய்னஸாக இருந்ததுனால
நீ யூ sang சார் யூ சே நீ வந்து பாட்டு பாடிட்டு இருந்தியா அப்படின்னு தானே நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி ஆண்ட் கேள்வி கேட்குது. ஸோ கேட்ட கேள்விக்கு என்ன ஆன்சர் சொல்லுது, நான் அந்த மாதிரி எதுவும் சேமித்து வைக்கல. ஏன் சேமித்து வைக்கலைன்னா நேச்சர் ரொம்ப ஜாயினஸாக இருந்ததுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், நான் ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருந்தேன் அப்படின்னு இது இன்செக்ட் வந்து பதில் சொல்லுது. அதுக்கு ஆண்ட் சொல்லுது, ஓ அப்படியா நேச்சர் நல்லா இருந்ததுனால நீ பாட்டு பாடிட்டு இருந்தியா, ஓகே. கோ தென் சேஸ் த ant and dance the winter away. Thus ending he hesitantly lifted the wicket and out of the door turned the poor little cricket. Folks call this a fable, I will warrant it true. Some crickets have 4 legs and some have 2. ஸோ அப்போ என்ன லாஸ்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ட் வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுச்சு, அப்படியா நீ வந்து பாட்டு பாடிட்டு இருந்தியா, ஓகே கோ தென் சே த ஆண்ட் நீ போய் இந்த வின்டர் சீசன்லேயும் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டே இரு, அப்படியே இந்த வின்டர் சீசனையும் நீ ஸ்பெண்ட் பண்ணிக்கோ. தஸ் எண்டிங் ஹி ஹெசிட்லி லிஃப்டட் த விக்கெட். கதவை வேகமாக டோர் என்ன பண்ணுது, இந்த டோரை வந்து வேகமாக சொல்லி க்ளோஸ் பண்ணிவிட்டு அது பாட்டு உள்ளே போயிடுது. ஸோ இதோட அந்த புவர் லிட்டில் கிரிக்கெட்டுக்கு வந்து எந்த விதமான உணவும் ஆண்ட்டுக்கிட்ட இருந்து கிடைக்கல. ஸோ அது பாவமாக பரிதாபமாக திரும்பி போயிடுச்சு. ஸோ அதோடைய நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்கு ஒரு நிலைமையாக மாறிடுச்சு. கிரிக்கெட்டோடைய இப்போ நிலைமை வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா அதுக்கிட்ட ஆண்ட்டு வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இது வந்து ஃபோக்ஸ் கால் திஸ் அ ஃபேபிள், ஐ வில் வாரண்ட் இட் ட்ரூ. ஸோ கிராமிய மக்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இந்த கதை வந்து ஒரு ஒரு கதை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஆத்தர் வந்து இல்லை இது வந்து உண்மையாக நடக்கக்கூடியது தான், இதுக்கு நான் வாரண்டி கொடுக்குறேன், இது உண்மை சம்பவம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ லாஸ்ட் லைனில் சொல்கிறாரு, சம் கிரிக்கெட்ஸ் ஹாவ் 4 legs அண்ட் சம் ஹாவ் 2 legs அப்படிங்கிறாங்க. இதோட மீனிங் என்னன்னா, அதாவது சில கிரிக்கெட்ஸ், அதாவது சம் கிரிக்கெட்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல இந்த சம் கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து இன்செக்ட், சம் அப்படிங்கிறது இந்த சம் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஹியூமன்ஸ். ஏன்னா இந்த கிரிக்கெட் வந்து 4 legs 6 legs இருக்கக்கூடிய இன்செக்ட் வந்து இதோடைய தப்பு என்ன நடந்தது இந்த போயமில், ஆண்ட் வந்து கரெக்டாக வந்து தேவையான சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு ஃப்யூச்சரை நினச்சி இப்பயே முன்கூட்டியே பிளான் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருச்சு. டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சதுனால இப்போ ஆண்ட் வந்து இந்த வின்டர் சீசனில் வெளியில் போகணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் இருந்துக்கிட்டே தேவையான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்குது. ஆனால் அந்த கிரிக்கெட் வந்து சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் முன்கூட்டியே பிளான் பண்ணாமல் சரியாக பிளான் பண்ணாதனால அதோடைய நிலைமை இப்போ என்ன ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஸோ அதே மாதிரி தான் சம் ஹாவ் 2 legs, இந்த மனுஷங்களும் இப்படி நம்மளையும் ஹியூமன்ஸையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹியூமன்ஸும் ஆண்ட் மாதிரி நாளைக்கு நடக்க போகிறத முன்னையே தெரிஞ்சு பிளான் பண்ணி அதுக்கான ஹார்ட் ஒர்க் எடுத்தோம்னா ஃப்யூச்சரில் நம்ம ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாம். இந்த கிரிக்கெட் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. கிரிக்கெட் மாதிரி இருக்கக்கூடிய லேசி ஹியூமன்ஸ் என்ன ஆவாங்க, கண்டிப்பாக டெஃபினட்டாக சஃபர் ஆவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஹோம் ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் காலையில் 8 to 9 ஹோம் ஒர்க் கொடுத்துட்றோம். அது வந்து நாங்கள் ஈவினிங் 5 o'clock 6 o'clock நீங்கள் முடிச்சுட்டு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நல்ல ஆண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, சுறுசுறுப்பாக உடனே சார் கொடுத்துருக்காங்க, மேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வீடியோ லிசன் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த ஹோம் ஒர்க்கை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அனுப்புகிறாங்க. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கிரிக்கெட் மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு ஈவினிங் வரலும் டைம் இருக்குல்ல, அப்புறம் படிச்சுக்கலாம், மத்தியானமாக படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணுவாங்க. நம்ம போஸ்ட்போன் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறாங்க, சும்மா உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கடைசி என்ன ஆயிரும், அவங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க் கரெக்டாக டைமில் ஃபினிஷ் பண்ண முடியாமல் போயிடும், அவங்க கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, மாட்டிப்பாங்க. இதனால் அவங்களுடைய ஸ்டடீஸும் பாதிச்சிடும். இந்த ஆண்ட் மாதிரி இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒர்க் என்ன ஆயிரும், லோடு அதிகமாகிட்டே போயிடும். கடைசியில் அவங்களால எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதே ஒரு கொஸ்டின் தான். ஸோ இந்த போயம் மூலியமாக கன்வே ஆகிறது விஷயம் இதுதான். ஸோ நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஆண்ட்டாக இருக்க போகிறீங்களா இல்லை கிரிக்கெட்டாக இருக்க போகிறீங்களான்னு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த போயம் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு இதை பற்றி கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதெல்லாம் நான் பேராகிராஃப்ஸ் அப்ரிஷியேஷன்ஸ்லாம் கொடுப்பேன். ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது நீங்கள் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.